ஐ சைக்காலஜி. கண்கள் வந்து எந்த அளவுக்கு கதை சொல்லுது, ஒவ்வொருத்தருடைய கண்களும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தருடைய ஆளுமை திறமைய வெளி சொல்லும். அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்றத பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் தான் இன்னைக்கு. கண்கள் வந்து ஒருத்தருடைய கண்கள் இடது பக்கம் பார்க்கும் பொழுது, அதாவது நீங்க ஒருத்தர்ட்ட பேசுறீங்க, ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்கிறீங்க அப்படின்னா, அவருடைய கண்கள் இடது பக்கம் போகும் பொழுது, கண்டிப்பாக அவர்கள் உண்மையை மட்டும் தான் சொல்லுவாங்க. அதே நேரம் அவர்கள் கண்கள் வந்து வலது பக்கம் போகுது. இப்படி ஐ டு ஐ கான்டாக்ட் பண்றப்ப வலது பக்கம் போய் உங்களுக்கு ஒரு ஆன்ஸர கொண்டு வர்றாங்க அப்படின்னா, கண்டிப்பாக அது பொய்யா தான் இருக்கும். அதே நேரம் அந்த கண்கள் வந்து நீங்க பேசும் பொழுது, இப்படி மேல் நோக்கி அவர் யோசிக்கிறாங்க, இப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்க உங்கள ஆளுமை செய்ய விரும்புறாங்க. உங்களை அடக்கி ஆள விரும்புறாங்க அப்படின்னு அர்த்தம். அதே கண்கள் நீங்கள் பேசும் பொழுது அல்லது கேள்வி கேட்கும் பொழுது, தரைய பார்த்தோ அல்லது கீழ் நோக்கிய கண்கள் இருக்கும் பொழுது, அவர்கள் உங்களுக்கு அடிபணிகிறார்கள் அல்லது அவர்கள் நீங்க சொல்வதை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று அர்த்தம். அதே நேரம் தன்னுடைய தவறை உணர்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா, கண்கள் எப்பயுமே கீழ் நோக்கி தான் இருக்கும். அவங்க வந்து கீழ் நோக்கி கண்கள் இருக்கிறவங்க என்னைக்குமே வாழ்க்கையில பெரிய லெவல்ல ஜெயிக்க முடியாது. எப்பயுமே கண்கள் மேல் நோக்கி தான் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் சொல்றது. அதே நேரம் கண்கள் வந்து படபடப்பாவே இருக்கும் சில கண்கள் வந்து. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பதட்டத்தோடயே இருப்பாங்க. அதே நேரம் அந்த கண்கள் வந்து பேசும் பொழுது விரிவடையும். கண்களும், புருவமும் வந்து விரிவடையும் பொழுது, அவர்கள் உங்களை நேசிக்கிறார்கள். நீங்கள் பேசுவது அவர்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த கண்ணை சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகள் வந்து விரிவடையும். நல்ல நல்ல ஒரு 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 குளோவா இருக்கும். அப்படின்னா நீங்க அவங்க பேசுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு. உங்களுடைய தொடர்பை அவர்கள் விரும்புகிறார்கள் அப்படின்றது, அந்த கண்களுடைய புருவங்களுடைய விரிவு இருக்கு பாருங்க. அத வச்சு நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம். நம்ம பேசுறது பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்ட்டு. நீங்க பேசுறது பிடிக்கவே இல்ல. நீங்க பேசுறத அவாய்ட் பண்றாங்க. "உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கலடா" அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்றத எப்படி கண்கள்ல வெளிப்படுத்துவாங்கன்னா, நீங்க ஒரு விஷயத்த சொல்லுவீங்க. அவங்க இங்கிட்டு திரும்புறது, அங்கிட்டு திரும்புறது. உங்கள சுத்தமா அவாய்ட் பண்ணுவாங்க. யாரெல்லாம் உங்களை நேரோட கண்ணோட கண் பார்த்து பேசலையோ, அவங்களுக்கெல்லாம் உங்களை இன்டைரக்ட்டா பிடிக்கல. அதோடைய வெளிப்பாடு தான் அந்த அ கண் பார்வையிலிருந்து வெளியேறுகிறது. சில பேர் வந்து கண்கள் பார்க்க விரும்புவாங்க. அப்படின்றவங்கலாம் யாருன்னா, உங்கள கண்ண பார்த்து பேசுறாங்க அப்படின்னா, உங்களுடைய நட்பை விரும்புகிறார்கள், உங்களுடைய தொடர்பை விரும்புகிறார்கள்னு அர்த்தம். ஆழமான காதலை வெளிப்படுத்துபவர்கள் எப்பொழுதுமே அடுத்தவங்களுடைய கண்களை ரொம்ப ஆழமா பார்ப்பாங்க. அது வந்து அன்பின் வெளிப்பாடு தான் அந்த கண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரம் அந்த கண்கள் வந்து அ ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது, வலது பக்கம் போகும் பொழுது அது வந்து கிட்டத்தட்ட பொய்யாத்தான் இருக்கும். கற்பனையா இருக்கும். ஃபேப்ரிகேட்டட் இன்ஃபர்மேஷனா இருக்கும். அதே நேரம் இடது பக்கம் போகும்பொழுது, மேக்ஸிமம் வந்து உண்மையத்தான் சொல்லுவாங்க. அல்லது கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு படி மேல போனா, கண்கள் வந்து பாலியல் சார்ந்த சிந்தனைகளை பார்க்கும் பொழுது, ஒரு ஆணும் பெண்ணும் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, அவங்கள இந்த கழுத்துக்கு கீழ இந்த ட்ரையாங்கிள் இருக்கு பார்த்தீங்களா? இந்த கழுத்துக்கு கீழ பார்க்கும் பொழுது, ஒருத்தர் உங்களை ஒரு பாலியல் சார்ந்த சிந்தனைகள்ல பார்க்குறாங்க அப்படின்றத நீங்க உணரலாம் அல்லது புரிந்து கொள்ளலாம். இது வந்து இயற்கையில எல்லாருக்கும் தெரியும். ஆனா, அந்த கண்கள் வந்து கண்களை மூடி நீங்கள் வந்து ட டக்குன்னு திறக்குறாங்க அப்படின்றப்ப, அவங்க கோபத்துல இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப நம்ம அவங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணக்கூடாது. நம்ம சொல்ற விஷயம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்றத நம்ம உணர்ந்து கொள்ளலாம் அல்லது புரிந்து கொள்ளலாம். அதையெல்லாம் தாண்டி ஒருத்தர் உங்கள்ட்ட பேசுறப்ப உங்களுடைய மூக்க பார்க்குறாரு அப்படின்னா, நீங்க வந்து அதோட பேச்ச நிப்பாட்டிக்கணும். பேசாத, பேச்ச நிப்பாட்டு அப்படின்னு அர்த்தம். என்ன காரணம்னா, ஒருத்தர்ட்ட பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அவங்க உங்க மூக்கையே கவனிக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கோபம் வந்துருச்சு, கோபமா பார்க்குறாங்க அப்படின்னு அர்த்தம். கண்கள் வந்து பேசும் பொழுது, கோபப்படும் பொழுது, கைகளை முறுக்குகிறார்கள் அல்லது கையில சொடக்கு போடுறாங்கன்னா, "நீ பேசுறது சுத்தமா பிடிக்கல. தயவு செஞ்சு வாய மூடு" அப்படின்னு அர்த்தம். இது வந்து பாடி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம் சைக்காலஜில. அது ஒரு நெறைய விஷயங்கள் இருக்கு. கண்கள் வந்து உங்களை பார்த்து பேசுபவர்கள், பிடிப்பவர்களுடைய கண்கள் வந்து எப்பயுமே நேருக்கு நேரா தான் பார்ப்பாங்க. ஐ டூ ஐ கான்டாக்ட் வந்து அந்த ஆன்மாவோட வெளிப்பாடு. உங்களுடைய உள்ளூர இருக்கக்கூடிய அந்த பிஹேவியரோட வெளிப்பாடு. உங்களுடைய ஒட்டுமொத்த சைக்காலஜி இருக்கு பாருங்க. நீங்க யாரா இருக்கீங்க அப்படின்றத வச்சு தான் உங்களுடைய கண்கள் வந்து கதை சொல்லும். ஏன்னா கண்கள் வந்து நெறைய விஷயங்கள் இந்த மாரி சொல்லிக்கிட்டே போகும். கண்கள் வந்து சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கோபமா இருக்கும். கோபமா இருக்கக்கூடிய கண்கள் பார்த்தா சுருங்கியே இருக்கும் எப்பயுமே. கண்ணுக்கு கீழ கருவளையமோ, அல்லது கண்ணுக்கு கீழ ஒரு பெரிய அ கோபமோ தேங்கி இருக்கும் எப்பயுமே உடலுக்குள்ள இருக்கக்கூடியது. அதே மாரி மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுடைய கண்கள் தனியா தெரியும். மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு பெண்ணோ, ஒரு ஆணோ உளவியல் ரீதியா கண்டிப்பாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எப்படின்னா,
அவங்க கண்ணு கண்டிப்பா நல்லா இருக்காது. அவங்க கண்கள் பாத்தீங்கன்னாலே ஒரு மாதிரி இறக்கமா டிப்ரெஸ்டா இருக்கும். டிப்ரெஸ்ட் ஐஸ்ன்னு சொல்லுவாங்க. சோ இதெல்லாம் எதுக்காக நம்ம அடுத்தவங்களுடைய சக மனிதர்களை நம்ம புரிந்து கொள்ளணும். ஒருத்தவங்களுடைய பார்வையிலே நம்ம புரிஞ்சுக்கிட்டு போயிடணும். இவங்க நம்மளை நேசிக்கிறாங்களா, நேசிக்கலையா, விரும்புறாங்களா, விரும்பலையா, நம்மளோட சண்டை போடுறதுக்கு நம்மளை பிடிக்கல அப்படின்றப்ப அவங்ககிட்ட போய் நம்ம தேவையில்லாம இது பண்றப்ப நம்முடைய ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் பெரிய லெவலுக்கு நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இந்த கண்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி கண்கள் மூடி நீங்க ஒருத்தவங்கிட்ட கேள்வி கேட்குறீங்க, அவங்க கண்ணை மூடிட்டு பதில் சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள உண்மையிலேயே தேடுதல் பண்ணி அந்த பதில் உங்களுக்கு சொல்றாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு அப்புறமேல யோசிச்சு அப்புறம் இது பண்ணிட்டு சொல்லுவாங்க. அது வந்து உண்மையான பதிலா இருக்கும். அது வந்து பொய்யான பதிலா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கண்கள் வந்து உங்ககிட்ட பேசுறது, நீங்க பேசுறீங்க ஒருத்தவங்ககிட்ட, அவங்க உங்களுக்கு பேசுறது பிடிச்சிருக்கு அப்படின்றத விரும்புறாங்கன்னா கண்கள் எப்பயுமே உயர்ந்து இருக்கும், புருவங்கள் உயர்ந்து இருக்கும், உங்களை விரும்புவாங்க. இப்ப நான் பேசுறப்ப கூட பாத்தீங்கன்னா நான் பேசுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப என்னுடைய புருவங்கள் ரெண்டுமே உயர்ந்திருக்கும். அதே மாதிரி என் கண்களுமே கொஞ்சம் விரிவடையும். என்ன காரணம் அப்படின்னா நம்மளுடைய உடல், நம்முடைய பயாலஜி வந்து அப்ப அந்த அளவுக்கு இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து இன்னும் வந்து சைக்காலஜி வந்து ஈஸியா இருக்கும். இதெல்லாம் வாழ்வை வந்து எளிமைப்படுத்துவதற்காக வாழ்க்கையில் நாம் கடந்து போகக்கூடிய மனிதர்களை எந்த அளவுக்கு நம்ம கடந்து போக வேண்டிய ஒரு இருக்கு அப்படின்றத புரிந்து கொள்றதுக்காக தான் இந்த சின்ன ஒருத்தவங்க பேசும் பொழுது கண்கள் இடப்பக்கமா நமக்குள்ளேயே பேசுறாங்க அப்படின்னா இடப்பக்கமா இந்த பக்கம் அதை பார்த்துட்டு கீழே பார்த்தாங்கன்னா அது வந்து தனக்குள்ளேயே பேசிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி கண்கள் இடமாக மேலே பார்த்தா பழைய நினைவு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்க்கறது பழைய நினைவுகளை தோண்டி எடுத்து கொண்டு வர்ற மாதிரி இருக்கும். மேல் நோக்கி பார்க்குறப்ப இன்னைக்கு என்னமோ சொன்னாங்கல்ல அப்படி இந்த மாதிரிதான் நம்ம யோசிப்போம். ரியலா யோசிக்கிறதா தான் ஒருத்தவங்க சொல்றப்ப இன்னைக்கு என்னமோ சொன்னாங்க இந்த ரைட் ஹேண்ட் போச்சுன்னா அது வந்து பொய். ஏன்னா அந்த அதே மாதிரி உங்களை ரொம்ப ஒருத்தர் விரும்புறாருன்னா எப்பயுமே ஓர கண்ணால பார்ப்பாங்க. ஓர கண்ணாலேயே பார்த்துட்டு சில பேர் பசங்க காலேஜில் படிக்கிறப்ப, ஸ்கூல்ல பாக்குறப்ப அல்லது வெளியிடங்கள்ல போறப்ப பார்ப்பாங்க. பார்த்ததுக்கு அப்புறமும் ஓர கண்ணாலேயே திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஓர கண்ணால பாக்குறது என்னன்னா உங்களை ரொம்ப விரும்புறாங்கன்னு அர்த்தம். அதாவது பசங்க பாணியில சொல்றாங்க சைட் அடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஓர கண்ணால் பார்க்கறது உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, உன்னை நான் விரும்புறேன், உன்னுடைய நேசத்தை நான் விரும்புறேன் அப்படின்றத எப்பயுமே எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் சரி ஓரக்கண்ணால உங்களை ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா உங்களை அவர்களுக்கு பிடித்திருக்கு, அவர்களில் நீங்கள் நட்பு கொள்ளலாம், அவர்கள் உங்களுடைய இருத்தலை விரும்புகிறார்கள் அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கு நீங்க வரலாம். தாராளமா நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறப்ப ஒருத்தவங்க நம்மளை வெறுக்கிறாங்க அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறனா கண்ணை மூடி டக்குன்னு திறப்பாங்க, கோபத்தில் திறப்பாங்க, அந்த முகமே சுருங்கி போயிருக்கும். முகம் வந்து விரிவடைஞ்சிருச்சுன்னா அந்த டாக் அந்த பேச்சை வந்து விரும்புறாங்க அப்படின்னு அர்த்தம். முகம் சுருங்கும் பொழுது அந்த பேச்சை வெறுக்கிறாங்க, நீங்க பேசுறது எனக்கு பிடிக்கல அப்படின்னா கண்ணை மூடி இப்படி திறப்பாங்க, கடுப்புல இப்படி திறப்பாங்க. ஸோ அதை வச்சு புரிஞ்சுக்கிட்டு சரி நீ பேசுறது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வாய மூடிட்டு நம்ம இடத்த காலி பண்ணிட்டு போயிடலாம். அதே மாதிரி நீங்களும் மற்றவர்கள்கிட்ட நடந்துக்கலாம். கண்களும் புருவங்களும் சுருங்கி இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க கோபத்துல இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்க கிட்ட நீங்க பேசவே கூடாது. கண்களும் புருவங்களும் சுருங்கி இருந்துச்சு, முகமே சுருங்கி போயிருக்கும், கண்டிப்பா நீங்க அவங்ககிட்ட பேசவே கூடாது. அவங்க கோபத்துல இருக்காங்க, ஜஸ்ட் யூ அவாய்ட் இட், ஜஸ்ட் யூ இக்னோர் இட். இப்ப ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க, ஆனா அதுக்கு அவங்களுக்கு பதில் தெரியல அப்படின்றப்ப அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா வலதுபுறமா பார்த்துட்டு கீழ் நோக்கி யோசிச்சாங்கன்னா உண்மையிலே விட தெரியலன்னு அர்த்தம். இன்னும் கேட்டான் தெரியல அப்படின்னு விட்டுறணும். கேள்விக்கு பதில் தெரியல அப்ப அவங்கள போட்டு மேற்கொண்டு வந்து நும்பலப்படுத்தக்கூடாது. அதாவது ஜஸ்ட் வந்து சரி அவங்களுக்கு உண்மையிலேயே விடை தெரியல அப்படின்ற ஒரு முடிவுக்கு நீங்கள் தாராளமாக வரலாம். இது வலப்பக்கமாக பார்த்தால் பொய் சொல்கிறது என்ற அர்த்தம், கண்கள் இடப்பக்கமாக பார்த்தால் அது உண்மை சொல்கிறது என்ற அர்த்தம், கண்கள் மேல் நோக்கி பார்த்தால் உங்களை ஆளுமை செய்ய துடிக்கிறது என்ற அர்த்தம், கண்கள் கீழ் நோக்கி நீங்கள் ஒருத்தர் பேசும்பொழுது தொடர்பு கொள்ளும் பொழுது கண்கள் கீழ் நோக்கி இருந்தால் அவர் உங்களுக்கு அடிபணிகிறார் அப்படின்னு அர்த்தம், கூர்ந்து பார்த்தால் கண்கள் ஒருத்தரை கூர்ந்து பார்த்தால் அது வந்து விரும்புகிறது என்று அர்த்தம், கண்களால் உங்களுக்கு ஒருத்தர் ஓர கண்ணாலே அடிக்கடி பார்த்து கொண்டிருக்கிறார் என்றால் அவர் உங்களை விரும்புகிறார் என்ற அர்த்தம், கண்கள் வலமும் இடமும் மாறி மாறி பார்த்தா பதட்டத்துல இருக்காங்க அப்படின்னு ஒரு 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 ஐடியாலஜி இது. எப்பயுமே பதட்டத்தில் இருக்கிறவங்க இப்படி கண் வேவரிங் ஆகிட்டே தான் இருக்கும், ஸ்டாக்னன்ட் ஐஸ் வந்து இருக்காது.
அதே மாதிரி ஆண் பெண் பார்க்கும் பொழுது பெண்ணுடைய கண்கள் அதிகமா துடித்தாலோ அல்லது ஆண்களுடைய கண்கள் வந்து ஒரு இதா இருந்தாலோ அது வந்து அவங்களை காதல் செய்ய விரும்புகிறது அப்படின்னு அர்த்தம். அதாவது கண்கள் படபடக்கும். அந்த இதயம் துடி துடிக்கும் பொழுது கண்கள் மேலும் துடிக்க ஆரம்பிக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா, அந்த கண்கள் வந்து ரொம்ப விரும்புது அப்படின்றத கண்களை காமிச்சு குடுத்துரும். அந்த கண்கள் விரும்புகிற கண்கள் வந்து எப்பயுமே வந்து அது ஒளி குறையாமல் இருக்கும். அதோடைய கண்களுடைய அந்த அந்த எக்ஸ்பிரஷன் இருக்கு பாருங்க. அது வேற லெவலுக்கு இருக்கும். அந்த கண்கள் வந்து ரொம்ப ரொம்ப மோஸ்ட் பவர்ஃபுல் ஐஸ் அப்படின்னா, அது லவ்வபிள் ஐஸ் தான். லவ் பண்றவங்களுடைய கண்கள் அல்லது லவ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுடைய கண்கள் பார்த்தீங்கன்னா, எப்பயுமே டிஃபரெண்ட்டா இருக்கும். ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப ரசிக்கும்படியுமா இருக்கும். பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போலவே இருக்கும். கண்கள் அவ்வளவு செய்தி சொல்லக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த ஒரு ஒரு படைப்பு. இறைவனுடைய படைப்பிலேயே ஆகச்சிறந்த உடல் படைப்பு எது அப்படின்னா கண்கள் தான். அந்த கண்கள வந்து தயவு செஞ்சு செல்ஃபோன் பார்க்குறதும், எப்ப பார்த்தாலும் டிவி பார்க்குறது, அந்த மாரி வீணாக்காம நல்ல முறையில அறிவை வளர்த்துக்கிறதுக்காகவும், உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்காகவும் இந்த கண்கள பயன்படுத்துங்க. கண்கள் பார்க்கும் பொழுது, இடமாக மேலே பார்த்தா, நாங்கலாம் அந்த காலத்துல இப்படி இருந்தோம். அப்படின்னு சொல்லிட்டு கண்கள் இப்படிதான் போகும் பாருங்க நீங்க. அப்படின்னா உண்மையிலேயே அவர் அந்த காலத்துல போறதுக்கு டைம் டிராவல் பண்ண விரும்புறாரு. அந்த பழைய நினைவுகளை வந்து தனக்குள்ள கொண்டு வர விரும்புறாரு. அப்படின்றத நீங்க உணரலாம். கண்கள் இடது பக்கமாக மேல் நோக்கி பார்த்தால், அந்த பழைய நினைவுகளை நம்முடைய மைண்ட் வந்து கலெக்ட் பண்ணும். இந்த யுனிவர்ஸ்ல இருந்து. என்ன சொல்ல வர்றேன்னா, கண்கள் வந்து ஒரு மனிதனுடைய முகம் பார்க்கும் கண்ணாடி. அதை புரிந்து கொள்ள வேண்டும். கண்களை பார்த்துட்டே நீங்க வந்து ஒருத்தரை தொடர்பு கொள்ளலாம். அதை விட்டுட்டு என்னைய ஒருத்தர் ஏமாத்திட்டாரு, என்னைய ஒருத்தர் இது பண்ணிட்டாரு, எங்களுக்குள்ள சண்டை வந்துருச்சு. கண் அசைவை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அப்பவே நீங்க ஸ்டாப் பண்ணிடணும். உங்களுடைய ரிலேஷன்ஷிப் மதிப்புமிக்க இந்த உறவு, மனித உறவு இருக்கு பாருங்க, மனிதர்களுக்கிடையான உறவு இருக்கு பாருங்க, ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான ஒரு லைஃப். எல்லாரோடையும் எல்லாரும் டிராவல் பண்ணிட முடியாது. இங்க இருக்கக்கூடிய சிக்கலே அதான். புரிந்து கொண்டவர்கள் தான் லைஃப்ல கடைசி வரைக்கும் டிராவல் பண்ண முடியும். அதுக்கு இந்த கண்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கும். கண்களாலேயே ஒருத்தரை புரிஞ்சுக்கிறக்கூடிய ஒரு ஞானமும் ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு அமைந்துச்சுன்னா, உங்களை போற ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் உலகத்துல யாருமே இல்ல. ஸோ கண்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த கண்ணை கெடுத்துக்கிறாதீங்க. ரொம்ப முக்கியம். கண் சொல்லும் செய்திகளை, கண் சொல்லும் சங்கதிகளை, கண் சொல்லும் கதைகளை படியுங்க. ஸோ கண்கள் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, பெண்கள் தான் கண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. ஆண்களுடைய கண்களுக்கும் பெண்களுடைய கண்களுக்கும் வித்தியாசம் இருக்கும். பெண்களுடைய கண்கள்ல வந்து ஆணுக்கு இயற்கையிலேயே ஒரு விதமான ஒரு மயக்கமும் ஒரு கவர்ச்சியும் இருக்கும். என்ன காரணம் என்றால் அந்த அட்ராக்டிவ்னஸ்ன்றது கண்கள்ல இருக்கும். அந்த ஹார்மோன் லெவல் சேஞ்சஸ் வந்து எப்பயுமே இருக்கும். அதனாலதான் நீங்க ரோட்ல போறப்ப வரப்ப யார் பார்த்தாலும் சரி, சும்மானாலும் ஒருத்தவங்களை பார்ப்பாங்க. சும்மா எதுக்கு பார்க்கணும்? நம்மளுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இருக்கு. இருந்தாலும் ஒரு இடம் நம்மளை ஒரு இடம் பார்த்துட்டு போகணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த ஐன்றது பார்த்தல்ல ஆரம்பிக்கிறது. அந்த கண்கள் வந்து ஆகச்சிறந்த கதை சொல்லக்கூடிய ஒரு 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 கருவிகை. இதை சரியாக புரிந்து கொண்டு மனிதர்களுடைய ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போடாம கண்களை வச்சே கண்டுபிடிச்சலாம். ஒருத்தவங்க நல்லவங்களா, ஒருத்தவங்க கெட்டவங்களா, ஒருத்தவங்க மோசமானவங்களா, அல்லது ஒருத்தவங்க குடிகாரனா. குடிகாரருடைய கண்கள் வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல இருக்கும். அல்லது ரெட் கலர்ல இருக்கக்கூடிய கண்கள் எல்லாமே தண்ணி அடிக்கிற கண்களா தான் இருக்கும். அது வந்து ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், இன்னைக்கு சமத்துவம் வந்துருச்சு. திராவிட மாடல் ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சமமாயிடுச்சு. அப்ப வந்து கண்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மனம் எல்லோ கலர், இந்த தண்ணி அடிக்கிறவங்க லிவர் பாதிக்கப்படக்கூடியவர்கள், பாதிக்கப்பட்டவங்களுடைய கண்கள் பாத்தீங்கன்னா எல்லோ கலர்ல இருக்கும். அது அது வந்து நிறைய கதை சொல்லும். கண்கள் வந்து காமிச்சு கொடுத்துரும். அந்த காலத்துல சித்தர்கள் சொல்லியிருக்காங்க, இந்த மூக்கு நுனி இருக்கு பாருங்க, இந்த மூக்கு நுனிய உங்களுடைய கண்கள் வந்து 48 நாட்கள் பார்க்க முடியல அப்படின்னா உங்களுக்கு மரணம் ஆரம்பித்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய சொல்லி வச்சிருக்காங்க. உடல், பொருள், ஆன்மா, அந்த ஒரு வேர்ல்ட பத்தின ஒரு உலகத்துல நிறைய சொல்லியிருக்காங்க அந்த காலத்துல இருக்கக்கூடிய சித்தர்கள். நம்முடைய கண்கள் வந்து எப்பயுமே ஃபோக்கஸிங்கா இருக்கணும். கண்களை வந்து கெடுத்துக்கிற கூடாது. இந்த இந்த மூக்கு நுனி இருக்கு பாருங்க. இந்த கண்கள் வந்து பார்க்கும் பொழுது 48 நாளுக்கு மேல உங்களால பார்க்க முடியலன்னா உங்களுக்கு மரணம் வர ஆரம்பித்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் சாகும் பொழுது ஒவ்வொருத்தருடைய கண்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறி வெள்ளை விழிகள் டிமாண்டி காலனி கண்ணு மாதிரி இருக்கும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா. அது என்ன காரணம்னா உள்ள இருக்கக்கூடிய கருவிழி அப்படி மேல ஏற ஆரம்பிச்சிடும். ஸோ கண்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. கண்களை வந்து செல்போன் பார்த்துட்டு, ஸ்மார்ட் போன் பார்த்துட்டு கண்ணை வீணாக்கிறாதீங்க. உங்களுக்கு நல்ல அறிவுபூர்வமான விஷயங்களுக்கு கண்ணை பழக்கப்படுத்துங்க. கண்கள் தான் நீங்க. நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த கண்கள் நல்லா இருக்கணும்.
கண்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ஆப்டிகல்ஸ் கடை, எங்க பார்த்தாலும் கண்ணாடி கடைகள், கண்ணாடி ஐ ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய வந்துருச்சு. இன்னைக்கு இப்படிலாம் இருந்த வாழ்ந்த மக்களை இப்படி நாசம் பண்ணி வீணாக்கியிருக்காங்க இந்த ஆட்சியாளர்கள். செத்து போன வீசி போன கோழி கறிகளை கொடுத்து, பிராய்லர் கறி கொடுத்து, அந்த பிராய்லர் கோழிக்கு என்ன வரக்கூடிய வியாதிகளை ஃபுல்லாக மனுஷனுக்கு வர வச்சு, இந்த ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வந்து எல்லாம் கண்ணு நல்லா இருக்கிறவனை ஃபுல்லாக கண்ணை கெடுத்து விட்டு, கண்ணை குட்டிச்சு வர ஆக்கி விட்டு, இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு இதை ஃபுல்லாக கொண்டு வந்து குடலை ரிப்பேர் ஆக்கி போட்டு, உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை பகுதியை ரிப்பேர் ஆக்கி வச்சிருக்கு இன்னைக்கு கூடிய நவீன விஞ்ஞானம், கேடுகட்ட நவீன விஞ்ஞானம். இந்த இந்த ட்ராப்ல வந்து யாரும் மாட்டிக்கிற கூடாது. நல்லதை பாருங்க, நல்லதை கவனிங்க. உங்க கண்கள் ரொம்ப முக்கியமானது. நீங்க வாட் யூ பெர்சீவ் யூ வில் பிகம் தட் தாட் அப்படின்றாங்க. நீங்க எதை வந்து சுத்தி உணர்றீங்களோ அதுவா தான் நீங்க வர முடியும். அதை வந்து சைக்காலஜில என்ன சொல்றாங்க, திபத் புத்த பிட்சுக்கள் என்ன சொல்றாங்க, சென்சரி ஃபுட் அப்படின்றாங்க. சென்சரி ஃபுட்னா என்னன்னா, சாப்பிட்றது ஜூஸு, கேரட்டு, ஆப்பிள் ஜூஸு இந்த மாதிரி சாப்பிட்றோம், அல்லது இட்லி, தோசை, புரோட்டா சாப்பிட்றாங்க அப்படின்னா, நம்ம கண்கள் மூலமா சாப்பிட்றோம் பாருங்க, அதுக்கு பேர் சென்சரி ஃபுட் அப்படின்றான். சென்சரி ஃபுட்ன்றது என்னன்னா, நீங்க எதை பார்க்குறீங்களோ அதை வந்து நீங்க டைஜஸ்ட் பண்ணி உங்க மைண்டுக்குள்ள கொண்டு போக ஆரம்பிச்சிருவீங்க. அது ரொம்ப முக்கியமானது. உங்களுடைய சென்சரி ஃபுட்டு வந்து எப்பயுமே வந்து வெஜ் ஓரியன்டாக தான் இருக்கணும். நான்வெஜ் ஐட்டமாக இருக்கக்கூடிய அந்த போர்னோகிராஃபிக் ஐட்டத்தெல்லாம் உங்கள் கண்ணுக்குள்ளே கொண்டு போய் சென்சரி ஃபுட்டில் நீங்கள் ப்ராசஸ் பண்ணீங்கன்னா, நீங்கள் செயல்பட முடியாதவர்களாக வந்துடுவீங்க வாழ்க்கையில். வாழ்க்கையில் வந்து அற்புதமானது. கடவுளால் ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்ன்ற அந்த நிலையை என்னைக்கு நீங்கள் உணர்றீங்களோ, அன்னைக்கு தான் இந்த உலகம் வந்து நல்லா இருக்கும். சக மனிதர்கள்ட்ட வந்து ரொம்ப அன்பு காமிக்க முடியும் உங்களால். ஸோ கண்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அனைவரும் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கண்களை மிக கவனமாக பாதுகாத்து, மிக கவனமாக கவனித்து, இந்த கண்ணாடி போட்டுக்கிட்டு ஐ ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு வீணாக்காமல், ஸ்மார்ட் ஃபோன் பார்க்காம கண்களை மிக பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். அனைவருக்கும் நன்றி.